பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் பழனியப்பன் தனது தொகுதிக்குட்பட்ட கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான பழனியப்பன் உங்காரநல்லி, மல்லியம்பட்டி உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது உங்காரநல்லி கிராம மக்கள் விடுத்த கோரிக்கையை ஏற்று தான் வெற்றி பெற்றால் அப்பகுதியில் உள்ள சுடுகாட்டிற்கு சுற்றுச்சுவர் அமைத்து தருவதாக உறுதியளித்ததோடு திமுக அரசின் சாதனைகளையும் 2026 தேர்தல் வாக்குறுதிகளையும் எடுத்துரைத்து ஆதரவு திரட்டினார். இதில் ஒன்றிய செயலாளர் சக்திவேல், பேரூராட்சி சேர்மன் மனோகரன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். உதயன் சூரியன் சின்னத்திலே பெருவாரியான வாக்குகள் அளித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுள்ளேன். நான் பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையும் வந்தாலும் என் வீட்டுக்கு வந்தால் கூட பண்பு தான் பேசுவேன், பண்போடு தான் பேசுவேன், பாசத்தோடு தான் பேசுவேன். மோளையானூரில் தான் என் ஊர் இருக்கு. ஆகவே நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன். நீங்கள் இங்கே கூட கேட்குறாங்க சுடுகாட்டு வசதி வேணும்னு சொல்லி, சுடுகாட்டுக்கு காம்பவுண்டு வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஒரு கோரிக்கையை நீங்கள் என்னை சட்டமன்றம் தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் அந்த கோரிக்கை நிறைவேற்ற முடியும். நான் 7 வருஷமா எம்எல்ஏவா இல்லை, மந்திரியாவும் இல்லை. மந்திரியா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கோயிலுக்கு 1 லட்ச ரூபா நான் டொனேஷன் கொடுத்தேன். நம்முடைய கோயிலுக்கு 1 லட்ச ரூபா டொனேஷனாக கொடுத்தேன் கோயில் கட்டுறதுக்காக. அதே போல் இப்போ கேட்குறாங்க இந்த மாதிரி காம்பவுண்ட் வசதி வேணும், சுடுகாட்டுக்கு காம்பவுண்ட், இங்கே இருக்கிற சுடுகாட்டு தான் காம்பவுண்ட் வசதி வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. அதை நிச்சயமாக நான் செஞ்சு கொடுக்குறேன். அப்புறம் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன். உதயசூரியன் சின்னத்தில் எனக்கு பழனியப்பனை எம்எல்ஏ ஆக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும். அப்பதான் நம்ம இப்ப இலக்கு நிர்ணயிச்சுக்கிறோம். அதாவது நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு இலக்கு நிர்ணயிச்சுக்கிறாங்க. வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுன்னு இலக்கு நிர்ணயிச்சுக்கிறாங்க. அதுல 200ல இந்த பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதி ஒன்னா இருக்கணும். நான் யாருக்கும் ஜாதி வித்தியாசம் எல்லாம் பாக்குறது இல்லை. பண்போடு தான் பேசுறேன், பாசத்தோடு தான் பேசுறேன். என்னை பத்தி உங்களுக்கு தெரியும். இது மாதிரி பல காரியம் செஞ்சுக்கிறேன். இப்ப இந்த எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்தீங்கன்னா நான் நிச்சயமாக நம்முடைய முதலமைச்சருடைய பார்வைக்கு சென்று முதல் ஆண்டு நிதியிலே இருந்து இதற்கு சுற்றுச்சுவர் கட்டி தரப்படும், சுடுகாட்டிற்கு சுற்றுச்சுவர் கட்டப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.